இந்த வீடியோவில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேசிக்காக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் என்ன. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அஸ் யூஷுவல் எஃப் ஆஃப் டிங்கிறது இ பவர் ஏடிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். அதுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் அஸ் யூஷுவல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதுவோன்றது நம்மளுக்கு தெரியும். 0 to infinity e power minus st, right? e power minus st into f of t into dtங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து எஃப் ஆஃப் டிங்கிறது வந்து இந்த இடத்துல இ பவர் ஏடிங்கிறத வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தது அதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இஃப் எல் ஆஃப் இ பவர் ஏடிங்கிறத நம்ம ஃபங்க்ஷன் இ பவர் மைனஸ் ஏடி. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்ப்போம். 0 to infinity அடுத்து இ பவர் மைனஸ் எஸ்டி. ஸோ எஃப் ஆஃப் டிங்கிறது இந்த இடத்துல இ பவர் மைனஸ் ஏடி இல்லையா, இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு டிடிங்கிறது தான் ஃபங்க்ஷன். ஸோ இது நம்ம வந்து அஸ் யூஷுவல் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity. ஸோ இ பவர் ஓகேவா, மைனஸ் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. லெட் அஸ் டேக் மைனஸ் அவுட் சைட். ரெண்டுத்துலேயும் டீயும் காமனாக இருக்குது. ஸோ அப்போ டீயை வெளியே எடுத்துருவோம். எஸ் ப்ளஸ் ஏங்கிற டேர்ம்ஸ் வந்து ரிமைன் ப்ராக்கெட்டில் இருக்குது. அடுத்தது டிடிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ டிடிங்கிறது மல்டிப்ளையாக இருக்குது. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ரிலேஷன். ஸோ இதை நம்ம ஃபர்தராக இன்டெக்ரல் பண்ணி அதை லிமிட்ஸ் அப்ளை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுங்கிறது. ஸோ பேசிக்காக 0 to infinity லிமிட்டு இ பவர் மைனஸ் டி இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. இ பவர் மைனஸ் டி எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வருமோ அதுதான் இ பவர் எக்ஸை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண இன்டெகிரேட் பண்ண என்ன வருமோ அந்த வேல்யூஸை நம்ம இப்போது எழுத போகிறோம். ஸோ பேசிக்காக இ பவர் மைனஸ் டி எஸ் ப்ளஸ் ஏ டிவைடட் பை என்ன வரும், மைனஸ் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஏங்கிறது இன்டெகிரேஷன் பண்ண நம்மளுக்கு கிடைக்கும். 0 to infinity லிமிட். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இன்டெகிரேஷன் வேல்யூஸ். இதுக்கு வந்து இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அஸ் யூஷுவல். ஸோ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன பண்ணணும், அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் வந்து 0. ஓகேவா? ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அஸ் யூஷுவல் டீ கிட்ட நம்ம வந்து டீக்கு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த இடத்துல பேசிக்காக இன்ஃபினிட்டி டைம்ஸ் எஸ் ப்ளஸ் ஏன்னு வரும். ஸோ அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இன்டெக்ரல் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக இப்போ என்ன பண்ணுவோம், ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இ பவர் ரைட். ஸோ இ பவர் மைனஸ் ஓகே. ஸோ அது காமனாக எடுத்துகிட்டு வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் ரைட்டிங். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியே எடுத்துடுறேன். சரியா? ஸோ என்ன வருது, மைனஸ் 1 பை எஸ் ப்ளஸ் ஏங்கிறத வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இ பவர் மைனஸ் டி இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. இதுக்கு தான் இப்போது நம்ம லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்தது இந்த இடத்துல மைனஸ் 1 பை எஸ் ப்ளஸ் ஏ. அடுத்தது இப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டைம்ஸ் எஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்கும். அடுத்தது இ பவர் மைனஸ் 0 இன்ட்டு எஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்கும். இதுதான் வந்து லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ். சரியா? இப்போது இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஏன்னா பிகாஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ அந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேர்ம் வந்து இது வந்து 1 பிகாஸ் இது வந்து என்ன வந்து 1 இல்லையா? ஸோ இது வந்து
இது வந்து என்னது, இது வந்து 1 பிகாஸ் e பவர் ப்ளஸ் ஓகே e பவர் 0 மைனஸ் 0 ப்ளஸ் 0 வாட் எவர் இட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ தேர்ஃபோர் என்ன ஆகும்னா, ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் 1 பை எஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்குது. இது 0 ஆகிடுச்சு. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இந்த வேல்யூஸ் வந்து இது பேசிக்கலி 1 ஏன்னா இ பவர். ஸோ இந்த இடத்துல 0 டைம்ஸ் எஸ் ப்ளஸ் ஏங்கிறது 0 தான் இல்லையா, 0ஓட இது மல்டிப்ளை பண்ணாலும் 0 வரும். அப்போ இ பவர் மைனஸ் 0ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் 0 ப்ளஸ் 0 டசன்ட் மேட்டர். ஸோ இது பேசிக்கலி இ பவர் 0ங்கிறது தான். இ பவர் 0ங்கிறது வேல்யூஸ் வந்து 1, வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இப்போது இதை வெளியில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 1 இந்த மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆயிரும். ஸோ பேசிக்காக 1 பை எஸ் ப்ளஸ் ஏங்கிறது தான் நம்மளுக்கு எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடிங்கிற ஃபங்க்ஷனோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இல்லையா. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடின்னு இருந்துச்சுன்னா, ஓகேவா, எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடின்னு இருந்ததுன்னா இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ளஸ்க்கும் பண்ணலாம். ப்ளஸ்க்கு வந்து அந்த சைன் மாறும். இ பவர் மைனஸ் ஏடின்னு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ன்னு வருது. ஸோ இ பவர் மைனஸ் ஏடின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மைனஸ்ன்னு வரும். எஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். ஓகேவா. ஸோ அது வேணால் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ பேசிக்காக இப்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏடிங்கிறதுக்கு 1/1 ப்ளஸ் பேசிக்காக 1/s ப்ளஸ் ஏங்கிறது தான் வேல்யூ. ஸோ இது வந்து இஃப் எஸ் வந்து கிரேட்டர் தென் ஏவாக இருக்கணும். ஓகேவா, எஸ் வந்து கிரேட்டர் தென் ஏவாக இருந்ததுனால தான் இந்த வேல்யூ அப்ளிகேபிள். அதர்வைஸ் இது வந்து இட் ஒன்ட் பி எக்ஸிஸ்டிங். ஓகேவா.